நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ் இன் தெர்மல் ஃபிசிக்ஸ். ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸ். ஸோ 3 ஃபண்டமெண்டல் லாஸ் இருக்குது. எதோட கனெக்ட் பண்ணுறாங்க? அவங்க 3 பேருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் வந்து ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இந்த 3த்தை வச்சு தான் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேஸஸை கொடுத்துருக்காங்க. அந்த 3 லா என்னென்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகாட்ரோஸ் லா. பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லால என்னன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், ஓகேவா? டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க. அப்புறம் வால்யூம் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பி. அப்படின்னா என்ன? ப்ரெஷர். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. when the temperature of the gas is kept constant, the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சாச்சு, வால்யூம் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர். அதாவது V is inversely proportional to pressure. இதை நாம் எப்படி எழுதுனான்னா ப்ரெஷர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் இப்படியும் எழுதலாம். இதுதான் அவகாட்ரோஸ் லா ஓட ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. அதர் வேர்ட்ஸில் இதை சொல்லலாம். அதர் வேர்ட்ஸில் வந்து இன்வேரியபிள் மாஸ், வெவ்வேறு மாஸை எடுத்துக்கிறோம் ஒரு பர்ஃபெக்ட் கேஸில். இப்போ இங்கே என்ன தான் டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சோம்னா இந்த டெம்பரேச்சர் வச்சு கான்ஸ்டண்ட்டாக வச்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகுது. ஏன்னா மேலே எடுக்கிறோம், லிட்டு மேலே எடுக்க ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? இந்த லிக்விடோட வால்யூம், கேஸோட வால்யூம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது, வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, கம்மி ஆகுது. ஸோ அதை வச்சு அவங்க என்ன சொன்னாங்க, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஓகேவா? டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஆனால் இதையே நம்ம எப்படி சொல்லலாம், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்கிறதுக்கு பதிலாக ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட், அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூமும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். இஸ் கான்ஸ்டன்ட். அதுதான் PV is equal to constant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pனா ப்ரெஷர், Vன்னா வால்யூம் is equal to constant. Next, Charles law. So the law of volume. So Charles law, இதை கொடுத்தவர் யாரு? French scientist ஜாக்வஸ் சார்லஸ். ஸோ இந்த லாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்க? பாயில்ஸ் லால டெம்பரேச்சர் மாதிரி இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சாங்க. அப்புறமா ஸோ வால்யூம் ஆஃப் கேஸஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இதை V/T, அதாவது வால்யூம் பை டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். ஸோ சார்லஸ் லால யார் கம்ப்ளீட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது? ப்ரெஷர். அப்புறமா வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். அதை V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T இல்லைன்னா V/T இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். ஏன்னா அங்கே ப்ராடக்ட்டு, இங்கே டிவிஷனை நம்ம எழுதலாம் இல்லையா? V/T அப்படின்ற அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே டிவிஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கினா கூட ஈஸியாக இருக்கும். அவகாட்ரோஸ் லாவை கொடுத்தவர் யார்? அவகாட்ரோ. அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இங்கே ஏ விட்டு போயிருக்கு, அதை எழுதிக்கும். ஸோ அவகாட்ரோ லா ஸ்டேட்ஸ் தட் அ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர். இப்போ அதில் வந்து ஒன்றுத்தில் வந்து பாயில்ஸ் லால டெம்பரேச்சர், சார்லஸ் லால ப்ரெஷர். ஆனால் இங்கே வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். அப்போ கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இருக்கும்போது யார் வந்து யூஸ் பண்ணுவாங்க? இங்கே வால்யூம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் or atoms, number of molecules or atom. So இதை வேற present in it. So இதை வேற மாதிரி எழுதலாம். Vn is equal to constant அப்படியும் எழுதலாம் இல்லையா? ஓகே, Vn is equal to constant அப்படியும் எழுதலாம். ஸோ அவகாட்ரோ நம்பர் Na நம்பரை டோட்டல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பெர் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதுகிறாங்க. அதுதான் இங்கே வந்து இட் இஸ் ஈக்குவல் டு அந்த
டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பெர் மாலிக்யூல் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்களே அது எதோட ஈக்குவல் ஆகுது 6.023 இன்ட்டு 10 to the power of 23 பெர் மோல். இதுதான் அவக்ராடோ நம்பர். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. 6.023 இன்ட்டு 10 to the power of 23 பெர் மோல். ஓகேவா? இப்போது பாயில்ஸ் லால எது கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க? டெம்பரேச்சர். சார்லஸ் லால ப்ரெஷர். அவக்ராடோஸில் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே கெப்ட் கான்ஸ்டன்ட். அப்போ பாயில்ஸ் லால வால்யூம் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். சார்லஸ் லால வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஆனால் அவக்ராடோஸ் லால volume is directly proportional to the number of atoms or molecules present in it. இதுதான் இந்த 3 லாவோட டெஃபினிஷன். இதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு லா உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட இங்கிலீஷ் வெர்ஷனோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.